உற்பத்தி செலவை காட்டிலும் கொள்முதல் விலை குறைவாக கிடைத்தாலும் வாழ்வில் பின்னி பிணைந்த இத்தொழிலை கைவிட முடியாது என்கின்றனர் பால் உற்பத்தியாளர்கள். கறவை முதல் கடைக்கு செல்லும் வரையில் பால் உற்பத்தியாளர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை பார்க்கலாம். உழைப்புக்கேற்ற வருவாய் கிடைக்கவில்லை என்ற போதிலும் உற்பத்தி செலவுக்கான லாபத்தை கூட ஈட்ட முடியவில்லை என்பதே பால் உற்பத்தியாளர்களின் வேதனை குரலாக உள்ளது. 1 லிட்டருக்கு 35 ரூபாய் வரை செலவிட்டு உற்பத்தி செய்யப்படும் பால் ஆவின் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்படும் போது அதற்கான விலையாக 25 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பிட்ட அளவு மட்டுமே கொள்முதல் செய்து மீதம் திருப்பி அனுப்பப்படுகிறது என்பது பால் உற்பத்தியாளர்களின் குற்றச்சாட்டு. தனியார் நிறுவனங்கள் பால் முகர்வோர்களுக்கு 1 லிட்டர் பாலுக்கு 4 ரூபாய் கமிஷன் கொடுக்குறாங்க. ஆவின்ல 1 ரூபா 60 காசு தான் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆவின் பால் முகவராக இருந்தாலும் தனியார் பால் முகவராக இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. ரெண்டுக்குமே முகவராக இருந்தால் கூட ஆவின் பாலை வச்சுக்கிட்டே கூட தனியார் பாலை தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 4 ரூபா கமிஷன் கொடுக்குது இல்லை. நாமளும் காலங்கள் சூழ்நிலைகளுக்கு அவங்களுக்கு வருமான உச்சவரம்பு கொடுத்து அந்த கமிஷனும் சேர்த்து கொடுக்கணும்ல. 1 ரூபா 60 காசு 1 ரூபாயாச்சும் சேர்த்து 2 ரூபா 60 காசு சேர்த்து கொடுத்தா கமிஷனை சேர்த்து கொடுத்தா விற்பனை அதிகப்படுத்தலாம். சேலத்தை பொறுத்தவரையில் ஆவின் பாலகத்தின் வாயிலாக பால் உற்பத்தியாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் கறவை மாடுகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. சங்கம் உறுப்பினருடைய தேவையறிந்து அவர்களுக்கு வேண்டிய பசுந்தீவன கரணைகள் ஒன்றியத்திலிருந்து பெற்று வழங்கி வருகிறது. தமிழகத்தில் பால் நுகர்வுக்கான தேவை இருக்கின்ற போதிலும் போதிய வசதிகள் இல்லாத காரணத்தால் ஆவின் கொள்முதல் அளவு குறைவாக உள்ளது என்ற கருத்தும் கூறப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்களின் நலன் காக்க சேலம் ஆவின் நிர்வாகம் பல்வேறு சலுகைகளை நடைமுறைப்படுத்தி வந்த போதிலும் உற்பத்தி செய்யப்படும் ஒட்டுமொத்த பாலையும் கொள்முதல் செய்வதற்கான கட்டுமான வசதிகளை நவீனப்படுத்த வேண்டும் என்பது தற்போதைய தேவையாக உள்ளது. அவ்வாறு செய்தால் மட்டுமே தமிழகத்தில் மீண்டும் வெண்மை புரட்சியை படைக்க முடியும் என்பதே பால் உற்பத்தியாளர்களின் கருத்தாகும். புதிய தலைமுறைக்காக சேலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் எஸ் மோகன்ராஜ்.